ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். சிக்கன் கிரேவி ப்ரெஷர் குக்கரில் சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு மசாலா அரைச்சிடலாம். 4 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, அரை ஸ்பூன் கசகசா, ஒரு தக்காளி. இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, கல்பாசி கொஞ்சோன்னு, அரை ஸ்பூன் சோம்பு போட்டு இதை தாளிச்சிடலாம். இது நல்லா தாளிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுடலாம். மசாலாவை போட்டுட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இல்லை 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டுட்டு அந்த மசாலாவோட சிக்கனை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் சிக்கன் பவுடர். இது எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. சிக்கன் அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு கடைசியாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுருங்க. கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு ஒரு குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக விட்டுறலாம். 3 விசில் வந்துருச்சு. குக்கரில் ஆவி போனோடனே மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு வற்ற விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.